இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கிறதுனால இருதய மாரடைப்பு வரலாம், இல்லை பக்கவாதம் வரலாம் அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆமாம், கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு, அந்த பாதிப்புக்கு பேர் தான் எண்டோதீலியல் டேமேஜ், இல்லைன்னா கால்சிஃபிகேஷன், இல்லைன்னா அத்திரோஸ்க்ளரோசிஸ். இந்த மாதிரி பாதிப்பு இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் வரதுனால இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு என்ன வருது? இருதய மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் நிறைய பேருக்கு வருது. அதனால நீங்கள் நிறைய மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, நிறைய மாத்திரை, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, நிறைய மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த விட்டமின் டியை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. அது மட்டும் இல்லை, இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் நிறைய வருஷங்கள் மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆபத்து இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு. தூக்கம் வராமல் நிறைய விட்டமின் டி குறைவு பேஷண்ட் தூக்கத்துக்கு, டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. அதே மாதிரி எலும்பு முறிவு பிரச்சனைகள், எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, தோள்பட்டை வலி, அதே மாதிரி சோரியாசிஸ் பிரச்சனை, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் இல்லை, கேன்சர் வரலான்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்பக புற்றுநோய், குடல் சம்பந்தமான கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் மட்டும் இல்லை, இந்த கிட்னியில் கல்லுக்கு நிறைய பேர் வருஷக்கணக்கில் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆபத்து எது? இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு அவ்வளோ ஆபத்தானது. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தோட எடுத்து படிச்சு பாருங்க. இந்த விட்டமின் டி சத்து குறைபாடுக்கு அவங்க சொல்ல குறைபாடு வராமல் இருக்கணும், இல்லை வந்த பிறகு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் பேலன்ஸ் டயட்டு, ரெண்டாவது வெயிலில் நிற்கிறது, மூணாவது மாத்திரை, கடைசி தான் விட்டமின் டி இன்ஜெக்ஷன். எது இருந்தாலும் முக்கியமானது வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க, கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவேன். எதை பண்ணாலும் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேர் வந்து விட்டமின் டியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?